ஹலோ கைஸ். ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம கிரானி 2 வந்து ஹார்ன் மோட் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஹெலிகாப்டரில் தப்பிக்க போகிறோம். இல்லை டோரில் கச்சாலும் பரவாயில்ல. நம்ம போட் எஸ்கேப் முடிச்சிட்டோம். மீதி 2 வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து நம்ம லைவ் போட்டோம். பிரிண்ட் நாங்கள் பார்க்கும்போது டோர் எஸ்கேப் நம்ம பண்ணிட்டோம். பிரிண்ட் அந்த அளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால் திருப்பி பண்ணலாம், பரவாயில்ல. எப்படி நமக்கு எக்ஸ்ட்ரா வீடியோ ரவுச்சு நம்மளுக்கு எப்படி நமக்கு எக்ஸ்ட்ரா வீடியோ தான் அது நல்ல விஷயம். ஸோ வளவலன்னு பேசாமல் ஸ்டேட் கேமுக்குள்ள போயிடலாம். கிளவி இன்னும் முத்து போதும். நார்மல் மோட்லேயே நல்லா வாங்குறோம். நார்மல் மோட்ல முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரீம் மோட் இன்னும் இருட்டா. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் போட்ட அந்த போட் எஸ்கேப்லாம் வந்து ஈஸியாக தான் விளையாடிருந்தேன் நான். ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்லேயே கிடச்சிடுச்சு. ஆமாம், அது ஸ்டார்டிங்லேயே கிடச்சிச்சு. எப்படின்னு தெரியல. ஃபஸ்ட் இந்த எதிர்லேயே ஹெலிகாப்டருக்கான பொருள் கண்டிப்பாக இருக்கும். அந்த எதிர் ரூமில் ஒன்று கிளாஸ் ஃபியூஸ் இருக்கும், இல்லை டக் டேப் இருக்குது. 2 தான் மாறி மாறி வரும். ஃபுல் ஸ்பீட் ஃபாஸ்ட் கேம் பிளே தான் இந்த வாட்டி. ஒன்றுமே இல்லை, ஆனால் ரெண்டுத்துல ஒன்று மாறி மாறி வரும்டா. போட்டான் மேலே அவன் பையன் கூப்பிட்றான், ஜந்து பையன். அது இதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இது லாக் பண்ணிட்டு போகலாம். ஆனால் வெறும் 5 செகண்ட் தான் அது. அப்படி ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல திருப்பி ஆன் பண்ணி அது கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒழிஞ்சிப்பேன் டோருக்கு அப்படி இது பண்ணிட்டு அவன் என்ன பண்ணுவான், டோர் அப்படி திறக்குதியா? அதான் நான் இந்த சைடு வந்து ஒழிஞ்சுப்பேன். அவன் பார்க்கவே மாட்டான், எடுத்து உள்ளே போக மாட்டான். அசால்ட்டாக அடிப்பான் ஒன்று. அடி வாங்காது. இல்லை வாங்கலை. அந்த ப்ரூவ் இல்லை. போனதுக்கப்புறம் காட்டுற டோர் எந்த சைடு பேர் டோர் பின்னாடி திறக்குதியா, முன்னாடி திறக்கல. நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிறீன்னா கேம் டெவலப் பண்ண எவ்வளோ யோசிக்கலாம். அந்த பேர் கேம் இப்படி திறக்குது. கேம்ன்ற கதவு இப்படி திறக்குது. இல்லை அங்கேயே ரவுண்ட்ஸ் போவாங்க. வா பரவாயில்ல, நான் ஓடி பிடிச்சி வரேன். வா மேலே போவான்டா, நல்ல சான்ஸ். வா 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 அடியே அடி சவுண்டு. இது இப்போ வா வாடி கிளப்பி சீக்கிரம் ஓடி. நம்ம இதுதான் இது பண்ணுவோம். என்ன இது நம்ம ஸ்பீடு தான் வரும். நம்மளோட கொஞ்சம் ரொம்ப இல்லை, பட் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். ஐ மீன் நம்ம போகிற ஸ்பீடுக்கு கொஞ்சம் ஸ்லோ. நம்ம விட்டோன்னு ஏதாவது கொஞ்சம் ஒரு செகண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும். கிச்சன் அவன் வர ஸ்பீடுக்கு நீ கிச்சன்லாம் பார்க்கணும். ஆன் மோடில் ஃபாலோ பண்ணிருப்பான். ஆன் மோட் வச்சு சரி ஸ்டண்டன் இங்கே கூட ஸ்டண்டன் கிடைக்கும். கிடச்சதுன்னு செம தேவைதான். கீழே அது சவுண்ட். இந்த கதவு திறக்கணும். கீழே சவுண்ட் வரணும். மேலே வராங்க இல்லை கீழே சவுண்டு மாட்டிக்கினே ஒன்றும் பண்ண முடியாது. ரவுண்டு காட்டிட்டாங்களா? என்னயா ஹார்டாக இருக்கும் போல ரொம்ப. ஆனால் விளையாடுறது ஈஸி தான். பட் ஏன் இந்த 2 பேர் ரவுண்டு கட்டிட்டாங்கடா கரெக்டாக. நான் எங்கே போகணுமோ அங்கே கரெக்டாக வராங்க. கீழே சவுண்டை போட்டால் மேலே வருது. என்ன சொல்கிறது பக்கா என்ன கருமுன்னு தெரில. சேஃப்டி எடுத்துரு பாத்ரூமில் போய் கிட்ட தான் மேலே ஏறி ரைட் எடுத்து லெஃப்ட் போகிறது ஈஸி. ஆனால் வந்துட்டாங்கன்னா ரவுண்டு கட்டுருவாங்க. இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கும். அது இங்கே அங்கே ஒழிஞ்சுன்னா வரும்போதே பார்த்துருவாங்க. டோர் லாக் எடுத்துக்கிறியா? லாக் பண்ணிச்சு. யூஸ்லெஸ் தான் அது. எப்படியும் கதவை ஒரு 10 செகண்டில் திறந்து வர தான் போகுது. ஆன் மோட் தானே வச்ச நீ? ஆன் மோட் தான் இது. நீ தானே பார்த்தேன். ஐயோ கிளம்ப வர்றேன். சவுண்டுக்கு அவன் வரணுமே. டேடி லேட் ஆயிடுச்சுன்னா வெளியே வருவாடா. 2 பேரும் ஓடிடலாமா என்னன்னு தெரியல. ஐயோ வருவாயா வெளியே? இப்போ அங்கே ஒளிஞ்சு மட்டும் என்ன பண்ண போற? கிளம்ப மாட்டானான்னு உனக்கு தெரியணும்ல. ஐயோ சரிடா, பிளான் வேஸ்டட். கிளம்ப தூங்குறான்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஏண்டா சூப்பர். அந்த சவுண்டு போடவே வேஸ்ட் ஆயிடுச்சு. லூசுப்பா என் காது கேட்டு தூங்கியிருக்கான்டா. தூங்கும் போதெல்லாம் வரமாட்டான்டா. கண்டிப்பாக தூங்கியிருப்பான். செக்யூரிட்டிக்கு எடுத்துருக்கலாம். அவன் கழுத்தில் ஒரு தொங்கிட்டு இருக்கும். அதுக்கு தான் அவனை தூங்கவே வைக்கிறாங்க. கிரானி 3ல பாரு ஷார்ட் கன் எடுத்து தூங்க வைப்பாங்க. இதில் பாரு செக்யூரிட்டிக்கு எடுக்கணும். அந்த கேமரா அவன் பார்க்குற இடம். என்ன பண்ணலாம்? திருப்பி சவுண்டை போடு, வேறு வழியில். எப்படியும் நேரத்துக்கு கொஞ்சம் தூரம் போயிருப்பான்.
ட்ராப்பரை போட்டாளா? சரி விடு. இந்த சைடு ஒன்றா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி பாரு பின்னாடிலாம். கிளம்ப ஃபஸ்ட்டு போயிட்டான். சூப்பர். கிளம்பி வந்துட்டானா இல்லையா? கிளம்பி நம்ம ஓடின கேப்பில் வந்துருப்பாளோ அப்படின்னு அடிச்சுட்டு இருப்பான். மேலே தான் இருக்கானா? ஓ எங்கே அப்படியா? உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. ஒருத்தனுக்கு கேட்குது, ஒருத்தனுக்கு கேட்க மாட்டேங்குது. கிளம்ப இங்கே தான் இருக்கா. இப்போ வருவான் பேர் அவன். ஓச்சு ஓடு. ஏய் கிராணி மேல அசால்ட்டா டோரை மூடுவேன். ஆனா நான் உள்ள அப்படி போயிட்டு இருப்பேன். என்ன இந்த கேம் அடப்பாவி. முன்னாடியே வந்திருக்காயா அவ? ஐயோ நம்ம கேப்ல வந்திருக்காயா? அப்பவே சொன்னல வந்திருப்பானு. கிளவனே வரானா அப்படி யோசிக்க வேணாம். சிம்பிளி இந்த சவுண்ட் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸ்ட்ரைட்டாக போயிடும் மேலே. வந்தால் வரட்டும், கீழே ஓடும். கிளாஸ் சவுண்ட் இது வேலைக்கு ஆகாதா? திறந்து அடிக்கிறா. இது வேலைக்கு ஆகாதா? நார்மல் மோட்ல வேலைக்கு ஆயிடுச்சு. சீட்டிங்டா இது. இல்ல புரியல. அதான் அழுக்கு அடிச்சு வச்சிருக்காள் தூசி மாதிரி. அப்புறம் எப்படி பார்த்தாங்க? இதெல்லாம் ரொம்ப ஒரு தையல் ரொம்ப செஞ்சிருக்கு போல. இப்போ தெளிவாக பாரு, 2 பேர் போயிட்டாங்க. நீ அதில் தான் மிஸ் பண்ண. கிளம்பி இந்த அப்படி ஃபாஸ்ட்டாக இருக்கான். 2 பேர் எதுவும் சேர்ந்து போகிறாங்க புரியுது. கிச்சனை தேடு. ரூமுக்கு ஜல்புல ஜங்கு கிராணி. 2 பேரும் பலான் மீட் பண்ணுறாங்க. அவ்வளோ உள்ள ரென்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்துக்கோ. அது ரென்ச் ஹேண்ட் வீல். கருமோ டோர் தேவைதான். இப்போ ஸ்டண்ட் எங்கேயா இருக்கு? காணோம். இப்போ ஹேண்ட் லாக்குன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ள இருக்கும் மோஸ்ட்லி. ஒன்றும் இல்லை கருமோ. வந்திருப்பாயா? சீக்கிரம் போயா. யோ அப்படி பண்ணாத. இழு தெரியலையே. நான் உனக்கு இழுத்துட்டேன். இழு அப்படியே இழுத்துட்டு வெளியே வா. அப்படி பண்ண அவ்வளோதான். இப்போ குனி உள்ள போ. தர ஏன் பண்ணுற? ஐயோ விழுந்துச்சுடா. சவுண்டு கேட்டுச்சு. இப்போ கிளம்பி வரோம். வந்துடுச்சு. பார்த்து டேபிள் ஒழுங்கா சுற்று. இல்லை இப்போவே போயிட்டேன். சரி கதவு மூடு கதவு. பார்த்துட்டாரா? வெளியே அடிதான் வாங்க போற. அடி எப்படி படுத்துக்கிட்டு வாடா நின்று வாடா. அது ஆக்சுவலி அவர் பிளான் பண்ண வச்சப்ப அப்படி திரும்பி ஓடலாம் பார்த்தேன். கதவை மூட்டை அழகா முடிஞ்சிருக்கலாம். நீ ஓடலாம். இல்லை அமுத்துல அது வரல. சப்போஸ் கீழே கிளம்ப ரவுண்டு கட்டுவானோன்னு நினச்சி விட்டேன் நான். கதவு ஒழிஞ்சிருந்தேன். இப்படி ஒன்றாயிடுச்சு. சேஃப் மட்டும் தான் கட்டு போச்சு. இது வேற போட்டு வச்சுட்டாங்க ட்ராப்பை. கிளாஸ் பீஸ் இங்கே இருக்கு. அதான் சொன்னேன். அதுவா சொன்னேன். இப்போ அந்த கீழே கட்டுரு. ஐயோ அது மேலே தேவைப்படும். எதுக்கு? அந்த செயின் மாதிரி ஒன்று டப்பா போட்டு மூடி வச்சுருவான். அது இல்லைன்னா கிரெனேட் இருக்கு. இப்போ வாடி ஆட்டம் இப்போதான் ஆரம்பிக்குது. இந்த பரவாயில்ல. இந்த நாள் தாண்டாம இருந்தா கூட தப்பிக்கலாம். இவ்வளோ பெரிய சவுண்டு போட்டேன். சரி வா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸில் போய் மாட்டியா? ஐயோ வாய்க்கல்வியா. வேற
என்ன எடுக்கிறது ஏய் பொண்டாட்டி பொண்ணு கேட்கணும் பையன் வேறு சவுண்ட் விட்டாங்க இவனுக்காக வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் 10 நிமிஷம் இருக்குது ஓ இது 30 செகண்ட்ஸ்யா இது 30 செகண்ட் ஆமாம் 30 செகண்ட் இது ஆன் மோடில் 1 மினிட்னா அது நார்மல் மோடு ஷார்ட் கன் தான் 1.5 நிமிஷம் சொன்னாங்க அப்போ இதில் இல்லை ஷார்ட் கன் 1 நிமிஷம் அதெல்லாம் சமாளிக்கலாம் ஈஸி அது என்ன நம்ம லாஸ்ட் டேன்றதுனால இப்போ அது பிரச்சனை தான் இன்னொரு ரொம்ப பெரிய பிரச்சனை இது கிழமை லேட் பண்ணிக்கினே இருப்பான் அதுக்கு ஃபஸ்ட்டு பொறுமை வேணும் எல்லாம் ஒன்று காய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது லாஸ்ட் டே ஏன்னா இப்போ லாஸ்ட் டே இல்லைன்னா நாங்கள் வந்து கிளம்ப வரலன்னா கூட பரவாயில்ல ஓடி போனதுக்கு இப்போ லாஸ்ட் டே டம்மி பீஸு கையில் கண்ணி இல்லை அவனுக்கு கிராண்டிட்டியில் வச்சு ஆனால் திடீர்னு கீழே இறங்கும்போது வருவாங்க எங்கே அவன் பேசுகிறதுலாம் ஒரு இங்கிலீஷ்னு சொல்லிட்டு வருவாங்க அவன் திடீர்னு 4 வார்த்தை நீ ஐசி சொல்லுவாங்க ஆஹா என்னடா டோர் இவன் வந்துடலாம் அவன் எங்க டேய் இது கழுத்துலையா என்ன சொல்றா இது வாயில முடிச்சிட்டாடா ஐயோ சவுண்டவே ஈஸியா தப்பிக்க வேண்டியது ஐயோ அவன்கிட்ட மட்டும் ஓ லாஸ்ட் டேவா இவனோட அந்த இடத்துல பண்ற பார்த்தேன் என்ன கரண்ட் விட்டு கொல்ல போறாளா ஸ்டன் கன் வச்சே நான் ஒரு வாட்டி சமாளிச்சிருக்கேன்டா ஒரே நாள்ல ஐயோ மேல பாருன்றான் வேணா கரண்ட் விட்டு கால பண்ணுறேன் லாஸ்ட் டே நானே இல்லை நீ தான் முதல்ல கரண்ட் விட்டு சாவடிக்கிறா இதை போட்டு சாவடிக்கிறா கண்டிப்பாக அந்த எதிர் ரூமில் வந்து 15 ஹெலிகாப்டர் தேவையானது இருக்கும் அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் பேய் மாதிரி பார்க்குறேன் சைக்கோ முதல்ல நீ உட்கார சொல்ல பாருங்க சார் ஜிம்பாஸ்டிக் பாருங்க நான் உட்காந்துட்டேன் நீ எங்கடா அனுப்புறேன் ஸ்டாண்டு எதிர் ரூமுக்கு போயிடு சவுண்ட் வந்தால் அவ்வளோ கீழே அந்த போட் எஸ்கேப் முடிச்சிட்டோம் மீதி 2 இது கிடக்கும் நம்ம டோரே பண்ணலாம் டோர் வேறு 5 பொருளும் தேவைப்படும் அதனால் அது எது கிடைக்குதோ தான் பண்ணுவேன் டோரா ஹெலிகாப்டர்லாம் 8 பொருள் 3 ஃபோட்டோ அதுக்கே போயிடும் சூப்பராக இங்கே இல்லை இந்த பின்னாடி பாரு பெக் டைப் இருக்குன்னு நினைக்கிறேன் இது 2 தான் மாறி மாறி வரும் அங்கேயே இவ்வளோ அடியே ஓ கிளிச்சாம சவுண்ட் வரையா இங்கே ஒரு சவுண்டு வரும் தயா கிளியர் ஸ்பான் ஆகிற இடம் இது இது சொல்கிறதுக்குள்ளே போடு இப்போ வருவா வந்துட்டான்னு நினைக்கிறேன் கதவை மூடுறியா ஐயோ பரவாயில்ல அப்போ கூட கீழே தான் போவான் ஆனால் கதவை போக மாட்டான் அவனுக்கு நான் இங்கே போட்டால் அந்த அந்த ஜந்துக்கிற போய் விழுன்னு நினச்சேன் அது ஸ்பான் ஆகிற இடமே கிடையாது உள்ள ஒன்றுமே இல்லை மேலே போயிடலாமா அவன் வருவானோன்னு தோணுது அவன் வந்துடுவானோ நம்ம மேலே வந்துட்டான் அப்படியே பீஸ் ஆஃப் சூப்பர் இதுக்கு இது ஃபஸ்ட் ஸ்டங்கன் அனுப்பிங்க இல்லை இப்போதைக்கு வாங்க அப்போ அந்த ரூம் அது ஒன்லி கிச்சன் இல்லைனா கிச்சன் கேமரா பார்க்குறது பேர் கிழட்டு நாய் வெப்பன் கீ ஷார்ட் கன் போவாது ஆனால் ரிஸ்க்கு அது இங்கே புக்கு திறக்கணும் அதுக்கு வேறு டைம் போகும் இந்த சவுண்டு தான் சரி பாப்பா எங்கே வருதுன்னு இப்போ வராது இந்த சவுண்டுக்குள்ள வராது ஏய் இது சவுண்டு கேட்கும்டா இது இப்போ பாரு இப்போ வருவா பாரு கிளவி ஆமாம் இது சவுண்டு கேட்கும் ஏன் டக்குன்னு ஒரு சவுண்டு வந்து பாரு அந்த கதவை திறக்கணும் என்ன எப்படியா பண்ணுவாங்க ஏன்னா அது உடன் லாக் வந்து பாரு உடன் லாக் திறந்து அதான் சொன்ன இதுக்கெல்லாம் வராங்க மோஸ்ட்லி அவங்க நிற்க மாட்டாங்க இப்போ நல்லா நிற்கல பாப்பா இப்போ நிற்பான்னா வரட்டும் வரட்டும் தானே சொன்னேன் வரமாட்டேன் தான் சொன்னேன் சவுண்ட் நீங்கள் வந்து நின்று பார்ப்பாங்க போனீங்களா இப்போ சுடு பார்த்து ஆர்கிட்டடா
ஆனால் இல்லை பார்த்து கிளம்ப இப்போ இந்த சவுண்டு தான் கண்டிப்பாக வருவான் கிளம்ப எல்லாம் நல்லா கேட்கும் ஆனால் தூங்கி தானே கேட்காது உடனே ஒரு இங்கிலீஷ் யூஸ் பண்ணு இப்போ யாரா நம்ம பார்க்குற கிராணி 1ல டக்கு டிக்கு 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 சவுண்டு வரும் கிராணி ஆன் பண்ணல அது நீ நைட் மேரில் விளையாடணும் சவுண்டு வரும் கிளாஸ் ஃபியூஸ் இங்கே தூக்கி போட்டுருவோம் டேய் நீ பீஸே தேவையில்லாமல் டக் டேப் நீ அங்கே தூக்கி போடு கீழே வரைக்கும் போகணும்டா இது பண்ணலாம் என்னது பேர் என்ன இருக்கு சி முடிச்சதுலாம் வருது இப்போ என்ன நம்ம பண்ணுறோம் அந்த அந்த பீஸ் ஆஃப் பெயிண்டிங்லாம் போய் கலெக்ட் பண்ணி அப்படியே வச்சுப்போம் பெஞ்சு தேவைப்படாதா இல்லை அதுக்குள்ள அது குழந்தைகிட்ட தான் அது குழந்தைகிட்ட ஏதாச்சும் இருக்கும் தான் இருக்கும் பேட்லாக்கும் இருக்கும் பேட்லாக் வச்சு கதவுல தப்பிக்கலாம் மேலே போயிடலாம் இல்லை இப்போ பீஸ் ஆஃப் பெயிண்டிங் பெட்டில் ஒன்று பார்த்தேன் அது எடுத்து போய் வை அது ஆமாம் அப்புறம் 30 செகண்ட் தாயா என்னதுக்கு வருவாங்கயா பார்த்துக்கலாமா திருப்பி மேலே ஏற முடியாது 2 பேரில் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக இந்த கேமுக்கு ஒரு பொறுமை அவசியம் ஏன்னா இது ஏன்னா ஹெலிகாப்டர் கொஞ்சம் பெரிய எஸ்கேப்பு இந்த சவுண்டு கண்டிப்பாக கேட்கும் சின்ன எஸ்கேப் பண்ணால் கூட ஆமாம் இது பெரிய எஸ்கேப் டேப்பு கிளாஸ் பீஸு பீஸ் ஆஃப் பெயிண்டிங் கன்னு வேணும் அப்புறம் அளவுக்கு இது இருக்குது நீ விழுந்து தொல்லடா வேற ஐயோ இன்னும் அங்கே போகுது ஓகே இருக்காது கண்டிப்பாக ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கு நம்ம மேலேயே வெடிக்கும் அது ஓடணும் அந்த அளவுக்கு கவராக கன்று கிடைக்குது ஆனால் அது கன் யூஸ் பண்ணணும் கன் யூஸ் பண்ணி தான் அது ஃப்ரெண்ட் சைடில் குடிக்கலாம் இந்த குடிச்சாலும் டேஞ்சர் தான் இல்லை அதனால தான் அந்ததுக்கு வேலை ஒரு மிச்சம் ஓரமாக பார்க்க நாலாங்கி 360 டிகிரி ஆனால் காணும் குதிச்சிடலாம் வந்தாலும் ஓடிச்சாலும் டேபிளில் தலைமையிலே குதிப்பானா போடு வடிவேல் சவுண்ட் வரும்போது ஏய் தோட்டா ஏய் தரடா ஐயோ இப்படி தான் பண்ணோம் ஜாஸ்மின் தாடா ஐயோ பரவாயில்ல 2 பார் கூட இருக்காங்க இங்கே தான்டா வருவேன் அப்படின்ற மாதிரி இங்கே ஃபோட்டோ வைப்பாங்களே சார் இல்லையா வேற அவங்க டைனிங் ஓடு அவன் அவங்க அங்கே போய் பார்க்கலாம் ஏறி டேரி 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 சுத்தாடியே வச்சுருவாங்க நீ கேட்கறது ஒரு மாதிரியாக இருக்கு இன்னும் சாவல ஏதோ ஒரு இந்த இது ஒருத்தர் ஒரு கடையில் சொல்ல பார்த்தா இன்னும் சாவலையா இந்த போட்டியில் வைப்பானா நமக்கு இப்போ தேவைப்படாது ஏன்னா நம்ம வீட்டுக்கு 2 தான் வேணும் இந்த கிளம்பிக்கிட்ட ஒரு டேபிள் இருக்கும் சார் அது ஒன்று அங்கே ஒன்று இல்லைன்னா அங்கே இருக்கும் கந்துக்கிட்ட பக்கத்துலேயே வச்சுருக்கோம் ஆனால் அது ஈஸியாக எடுத்துடலாம் இல்லை அந்த ரென்ஸை மட்டும் போடணும் ரென்ஸ் நம்ம எங்கே போட்டோம் பாத்ரூமில் கீழே இறங்கலாம் ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாமல் கடுப்பாக இருக்கும் ஃபாஸ்ட் கேம் ப்ளே பண்ணுவோம் இன்னும் வேறு வழி இல்லை கிளம்பி இங்கே இப்போ நம்ம இந்த கிராக்கிங் சவுண்டுக்கு கிளம்பி வரோம் இப்போ கிளம்ப நம்ம மாமூலுக்கு தான் போகிறாங்க அவன் எங்கே போகிறான்னு போகிறோம் செக்யூரிட்டி ரூமுக்கு தான் போவான்னு நினைக்கிறேன் செக்யூரிட்டி ரூமா இங்கடா ஓடு அப்போ பெட்ரூம் பாத்ரூம் நீங்கள் போங்க மேடம் நீங்கள் வாக்கிங் போங்க போங்கடி இங்கே எல்லா வரையும் ஸ்டங்கன் இப்போ வாடி கேளட்டு கேளவி இப்போ வா இந்த வாட்டி கீழே அடிக்கும் அப்பா இதை தாண்டா முன்னாடி இருந்து ட்ரை பண்ணேன் சாவு வரத்துக்கு
இல்லை இந்த சவுண்டு கண்டிப்பாக அவனுக்கு கேட்கும் வருவான். இந்த கீழே வந்து பாரு என்ன பண்ணுவோம், ரென்ஸ் போடலாம். போகிற வழியில் இதையும் எடுத்துருவோம். இதுக்கு நம்ம தான் யூஸ் ஆகாது. டோர் எஸ்கேப் கரும் நீங்களே வச்சுக்கோங்க. ஷார்ட் கன் வேறு யூஸ் பண்ணல நம்ம. புல்லட் வேறு எங்கே இருக்கும்னு தெரியல. ஷார்ட் கனுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே அதான் ஒன்று ஷார்ட் கன் வைப்பான், கன்கன் வைப்பான். அங்கே இருக்கு. அப்படியே சைலண்டாக போயிடு. சைலண்டாக புரியுது. அதான் இது 30 செகண்ட் ஆயிடுச்சுடா. ஐயோ ரிஸ்க்குடா. இப்போ நம்ம டூ ஆர் டை சுச்சுவேஷனில் இருக்கோம். இங்கே தாண்டா வருவாங்க நிறைய வாட்டி. ஃபோட்டோவா தூங்கின்னு வரான் நீ நினைப்பேன். ட்ராக்கிங் சவுண்ட் வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஓடுறா ராசா. இங்கே தான் எப்போ பொறுமையாக போகலாம், பிரச்சனை இல்லை. என்ன வருவா அவள் அங்கே தானே நிற்கிறான். ஷார்ட் கன் வந்து வச்சோன்னு தெரியல, அதை எடுத்துகிட்டு போனாங்க. இல்லை அது அங்கே இந்த கதவு திறக்கணும். ஸ்டன்கன் எடுத்துக்கணும். இல்லைன்னா அது ஸ்டன்கன் இங்கே வேலைக்கு ஆகாது. ஸ்டன்கன் எடுத்துட்டு வரலாம். வரும் புல்லட் எவ்வளோ தூரத்தில் இருக்கு. இல்லை அதுவும் அடிக்கணும். அது ஆனால் நீ அதுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். எனக்கு நல்லா வரும். இல்லை அடிக்க வருமா? சரி உன்னை நம்பி ஸ்டன்கன் எடுத்துகிட்டு வரேன். நான் அடிச்சிடறேன். எங்கே அடித்தோம்? கிச்சன். ஐயோ அங்கே தான் 2 பேர் ரவுண்ட் சொல்லுவாங்க. உள்ளே போய் அது விட அது பார்த்துக்கலாம், அது எடுத்துக்கலாம். எப்படியோ ஒரு அடி செத்துட்டாலும் திருப்பி அங்கே மட்டும் வரணும். இது ஹெலிகாப்டருக்கு அந்த க்ரோபார்க்குள்ளே இருக்கும், அதாவது ஒரு டப்பாவில் இருக்கும். அப்போ க்ரோபார் எங்கே இருக்குது? கீழே பிடிச்ச சவுண்டுக்காக ஒரு நாளாங்க என்ன வரமாட்டா. இப்போ பாரு விழும்பாரு பாட்டி போகிறது டேஞ்சர் தான். போட்டான்டா சொன்ன. ஓடு ஓடு ஓடு. ஐயோ போனா. நான் வேணுயா கற்றுக்கிறது. ஐயோ அது அங்கே இருக்குது. ஓகே அந்த கிழவன் தூங்குற இடம் தான். ஓகே அது எடுத்துடலாம். எப்படியா என்ன இங்கே வருது? இதுதான் ஸ்பான் ஆகிற இடமா? சரி ஓ ரீஸ் பண்ணலாம். நான் நீ எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு சொல்லும்போது குறி வச்சா தான் கரெக்டாக வரும்னு நினச்சேன். அடிப்பேன் சின்ன வயசு கரெக்டாக. சரி சின்ன வயசா? அது கீழேயே இறங்கலை. இதுலேயே தெரியுது எவ்வளோ சில்லி மிஸ்டேக்னு. இது இப்படியா பாடம் இது வந்து சூப்பர். இது அடிக்காத. ஏன் நம்ம இது ஷார்ட் கன் ரீலோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை யோசிச்சு எடுத்துக்கலாம். உனக்கு புரியுதா? இப்போ நீ திருப்பி கீழே போகிற மாதிரி இருக்கும்ல, அப்போ என்ன பண்ணுவேன்? என்னத்துக்கு அடிச்சாலும் மறுபடியும் வரும். இன்னும் வரும். இல்லை இருக்க ஒரு புல்லெட்டு தான், இது மறுபடியும் வரும் அடிச்சாலும். அது புரியல. இப்போ நான் அடிக்கிறேன்ல, இது நீ அடிக்காத, இங்கேயே வச்சிரு. அப்போ எப்படி அது எப்படி ஓப்பன் பண்ண பாரு? இந்த புல்லட் வருதுல்ல. ஓ இந்த புல்லட் இது நம்ம ஷார்ட் கன்ல இதை யோசிச்சு எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணி ஆனால் இப்போதைக்கு இதாக எடுத்துருக்கோம். அது வரைக்கும் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம அது ஹெலிகாப்டர் மேனுவலில் சாவியை கண்டுபிடிக்கணும். டக் டேப் எடுத்து வச்சுருவோம். இவ்வளோ வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டக் டேப் எடுத்துன்னு வந்துடலாம். மேனுவல் அப்படியே போகிற வழியாக எடுத்துன்னு வந்துடலாம். ஓடு இப்போவா ஓசியில் புல்லட் இருக்குது. இப்போ ஷார்ட் கன்னுக்கு எடுத்துட்டோன்னு கன்று மட்டும் அவ்வளோதான். ஐயோ பரவாயில்லையா வந்துச்சு. உள்ளே போன மாதிரி இருந்தது. உள்ளே சொல்லி அதான் இந்த சமயம். ஆனால் இப்போ தான் கிளவி விழுந்தா. இப்போ வருவான் போது. அவன் நம்பிக்கை தான். கிளவி கீழே விழுந்தா நான் சவுண்டு வருவான். உடம்பு உள்ளதில்லை அப்படி போட்டு. சரி அப்படியே அந்த ஹெலிகாப்டர் மேனுவல் இங்கேயே இருக்கான்னு பார்ப்போம். அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக டக் டேப் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ரூமுக்குள்ளே இருக்கும்னு ஒரு அதான் இதுக்குள்ளே இருக்கும் நம்பிக்கை. அப்படியே டக் டேப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அடி வாங்கினாலும் பரவாயில்ல. ஹெலிகாப்டர் சாவி தான் வேணும். ஜந்துக்கிட்ட இருக்குமோ? ஆமாம்ல. ஆமாம் இருக்கும் கண்டிப்பாக. ஒன்று பேட்லாக் இருக்கும், ஹெலிகாப்டருக்கு இருக்கும். ஆனால் இப்போ 30 செகண்ட் ஆகிருக்கும். சரிவா ஓடு பார்த்துக்கலாம். அவங்க 15 பேர். இப்போ நம்ம எங்கே இப்போ கன்ஃபார்ம்
11 இது இப்போ எங்கே இருக்குது ஸ்டன் கன்னு எங்கே போட்டோம்? ஐயோ கீழே கிராணி வரும். ஐயோ இது ஆனால் கிராணி விட பார்க்கலாம். ஏன்னா கிராண்ட் பாவே வந்தானா உன் சென்டிமெண்ட்டை தூக்கி குப்பையில் போட. ஐயோ என்ன அது? ஐயோ எங்கே போகிறது அவருக்கு பைப்பாளா இல்லையான்னு தெரியல. ஜந்து செத்தான் பரவாயில்ல. அங்கே ஸ்ட்ரைட்டாக போயிருப்பான். ரொம்ப ஸ்பீடாக போனால் வந்துடுவா. இல்லை ஒரு என்னடா சிரிப்புது. வா 2 ரவுண்டு சுற்றிட்டோண்டா இவங்க. எனக்கு இதுலேயே வெயிட் குறைச்சிட்டு போகிறேன் இவங்க விளையாடுறவங்களுக்கு. ஓகே சந்து அந்த கீழே போட்டியா? ஸ்லோவாக போவாங்க. ஐயோ புல்லட் அங்கே இருக்கு. 2 செகண்ட் ஆகட்டா எக்ஸ்ட்ராவா? ஐயோ எடுக்கிறதுக்கு கிச்சனில் இருக்கான். கிச்சனில் இங்கே தான் ஸ்ட்ரீட்டு தான். இங்கே கீழே குச்சதை பார்த்தானா ஓடி வருவான். நம்ம ஓடிடலாம். இல்லை என்ன பண்ணுறோம்? அது பெட்டு இருக்குது நம்மக்கிட்ட. பெட்டுக்குள்ள போய் வந்து போயிடலாமா? ஒன்றுமே இல்லை. போடி இப்போ நான் கீழே குதிச்சாங்க. அந்த சவுண்டு கிளவி கேட்கும். வருவான் லேம்பை பண்ணிக்கிட்டு கூட எக்ஸ்ட்ரா. அது ஒரு சவுண்டு சும்மா ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. பரவாயில்ல முடிக்கிற நிலமையில தான் இருக்கும். ஹெலிகாப்டர் கீ மட்டும் கட்சிச்சுனா எஸ்கேப் ஃப்ரெண்ட்ஸ். அடியே உள்ளே முடிஞ்சிச்சு. அப்பா இப்படி ஒரு சவுண்டு. நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறது? ஹெலிகாப்டர் ஜந்து கிட்ட போகணும். இப்போ ஜந்துவை கொள்ளலாம். வா 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 சீக்கிரம். மீட்டெல்லாம் கறிலாம் கிடைக்கல உனக்கா. அதெல்லாம் தேட முடியாது. போ ஷார்ட். ஐயோ 30 செகண்ட் கன் எடுத்துக்கோ. இது ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு அவ்வளோதான். புல்லட் பார்த்துட்டேன். புல்லட் இங்கே இருக்குது. அவ்வளோதான். இப்போ வாங்கடா டே கவலையே. 10 செகண்ட் ஆயிருக்காது. 15 செகண்ட் ஆயிருக்கும். இங்கெல்லாம் தேடாது. அம்மா பார்ப்போம். அங்கெல்லாம் போனால் வேலைக்கு ஆகாது. அடித்து சாவச்சிருவாங்க 2 பேரும். மாட்டிக்கிச்சு. இப்போ ஹெலிகாப்டருக்கு கிடச்சிரும். 2த்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். பத்தியா இப்போ உன் பேச்சு கேட்டு நல்லா. இந்த சவுண்டுக்கு கண்டிப்பாக கிளவி கேட்கும். ஆனால் கிளவன் இப்போ ரீச் பண்ணுவான். நான் கிளவிக்கு அப்புறம் தானே வந்தாங்க. லேட்டாக தான் வந்தான். சவுண்டு கண்டிப்பாக வரணும். இப்போ அவங்க 1 மினிட் தூங்குவான். இப்போ அவன் அதுக்குள்ளே வந்துடுவான் கண்டிப்பாக. ஆனால் மேலே தான் அப்படியே திங்ஸும் ரீச் பண்ணுவான். போய் அடிச்சான்னு நொட்டு வாங்க உனக்கு. எப்படி லாஸ்ட் டேவா? இல்லை ஃபஸ்ட் டே தான். செகண்ட் டேவே வரல. ஆனால் அதுக்கு நான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் விட்டோன் வை. அப்புறம் நம்ம யோசிப்போம் இதனால தான் போயிடுச்சு அப்படின்னு. அவாய்ட் பண்ணுறேன். வேறு வழி இல்லை. எவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறது? நான் வெயிட் பண்ணி ஜனல் அதுக்குன்னு சும்மா சும்மா சுட்டு வெயிட் பண்ண முடியும். ஒரு புல்லட் போயிடுச்சு. அதனால தான் இங்கே தான் நிற்கிறான். அதான் கையில் தானே இருக்குது. இப்போ இது ரோபாட். இப்போ போய் உடையா இது கிராணி 1 நிமிஷம் வரத்துக்கு ஜனல் வழியே ஏறி போயிடு. 1 நிமிஷமா? 1 நிமிஷம் ஆயிருக்கோண்டா. ஜனல் ஏறி இந்த மாதிரி தான் கிளிச் ஆயிடுச்சு. விட்டோம் பத்தியா? ஆமாம் இது யோசிக்கவே இல்லை. இது ஒன்று இருக்கு. இல்லை 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 அவங்க ஸ்ட்ரெயிட்டாக தான் போனான். சவுண்டு தேவை அங்கே வருவான். அந்த ப்ரோப்பர் ஹெலிகாப்டர் கீ மட்டும் தான் இப்போ. அதான் என்ன மேலே தான் நமக்கு வேலை. ஆமாம் மேலே தான். இதுக்கப்புறம் நம்ம கீழே வர தேவையில்லை. ஆனால் இப்போ அது க்ரோபாரில் தான் ஜந்து இல்லை க்ரோபார் புல்லட் சம்திங்கே இல்லை. இதை போடணும்னு நினச்சிருப்பேன். நீங்கள் 2 வேலை வச்சுருப்பேன். ஷார்ட் கன் புல்லட்டுக்காக. ஆமாம் ரீலோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா மற்ற இடத்துலலாம் காலி பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ யூஸ் ஆகும். மட்டும்தான் வேணும். நானே க்ரோபார் எடுத்து கீழே அடிக்கணும். கீழே இருக்கும் இல்லைன்னா ஜந்து கிட்ட இருக்கும். நம்ம ஜந்து அடிக்கும். இந்த போட்டு ஹேண்டில் எதுவுமே நம்ம கண்ணில் ஷார்ட் கன் கிச்சனில் இருக்குல்ல
ஒன்றுமா ஓடுறதாங்க கஷ்டம். ஓடிடலாமா? டே 1 தான். ஐயோ நல்ல வேலை விழல. ஆனால் இது கீழே இந்த சவுண்டு கண்டிப்பாக வருவா. இல்லை இங்கே இருக்குடா. புல்லட் ஒன்று தான் இருக்கு. யாராச்சும் ஒருத்தனை பார்த்து சுட்டுற வண்டி தான். மேலே போய் ஆமோ தூக்கிட்டு மேலே சும்மா தானே வச்சுருக்கேன் ஆமோலாம் ஹெலிகாப்டர் மேலே. அதுதான் சொன்னேன். அங்கே தான் ஓட்டாண்டா கீழே சீரம் ஓடுறான். எல்லாம் மாதிரி அவங்க யூஸ்லெஸ் வெளியே எடுத்துருவாங்க. தேவையான 2 புல்லட் எடுத்தால் மட்டும் போதும். இது பார்த்தாலும் இந்த சூப்பர் ஈஸி தான். ஸ்டன் கன் திருப்பி எடுத்துட்டா ஒரு புல்லட்டை. இப்போ வாடி கேளவி உங்ககிட்டலாம் பயப்படுற அளவுக்கு. ஆனால் ஹார்ட் மோடுன்றதுலாம் பயந்தான் ஆகணும். என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே தான் ஒரு காஸ்கே இருக்கு. அது எக்ஸ்ட்ரீம். வா அது இன்னும் கடுப்பா வா இன்னும் அடி கிளம்ப சொல்ல என் பொண்டாட்டி எவ்வளோ நீ தானையா அடிக்க சொன்ன அப்படின்ற மாதிரி. தூங்கிட்டானா? தூங்கிட்டான்னு நினைக்கிறேன்டா. தூங்கினாதான்டா அவனுக்கு கேட்காது. ஜந்து கிட்ட போகலாம் பார்த்துக்கலாம். இங்கே ஏறின்னு வருதுடா கருமோ. வா க்ரோபார் ஓகே ஜந்து கிட்டயும் போலாம். க்ரோபார் எடுக்காம ஸ்டன்கன் எங்கேயா போச்சு? கீழே தூக்கி போட்டோம்ல. ஆமாம் இது எடுத்துட்டு வரதுக்குள்ள டைம் ஆகும். ஃபோர்ஸ்றான் 10 நேரம். சரி பார்த்துக்கலாம் நோ ப்ராப்ளம். ஒரு நிமிஷம் சரி கட்டிங் பிளேயர் இருக்குடா அதுக்குள்ள. என்ன பத்தில் பாட்டு பாடிட்டியா நீ? கட்டிங் பிளேயர் அப்போ அங்கே பாரு. ப்ரோ அங்கே வச்சான் பாரு ஆப்பு. கட்டிங் பிளேயர் நீ வாங்க வரும். இவன் கீழே வந்து சவுண்டு வரும். ஆனால் அவன் தூங்கிட்டு இருந்தானா வரும். அவன் தூங்கிட்டு இருக்கானா என்னன்னு சொல்லு. ஜந்துக்கிட்ட போய் பார்த்துக்கலாம். எதிரில் வந்தாலும் போட்டுருக்கான். ஜந்து கிட்ட அடிச்சாதான் வருவான். கண்ணு ரெட் ஆகி வருவான்டா அவன். ஆமாம் இப்போ இப்போ வந்தியாடா கரெக்டா? இப்போ அடி சீக்கிரம் போட்டி ஏதாவது வெளியே வாடா. டேய் தீனி பண்ணாரோம் போடுறேன். பேக்லேயே பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஓடு. மேலே மொத்தம் நீ போயிடு. அவ்வளோதான் பேக் சைடாக போயிடு. பேக் சைடாக இதுவா? ஓகே ஏன்னா அங்கே நம்ம ரிஸ்க் அவன் பையன் கொஞ்சம் கேட்கவே இல்லை. அப்போ இங்கே நாங்கள் யூஸ் பண்ண போல. பின்னாடி ஃபாலோ இப்போ நீ ஸ்ட்ரைட்டாக போனால் நீ டேரக்டாக நான் படையப்பா நீலாம் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து இவ்வளோ ஸ்பீடாக போனால் இங்கேருந்து ஓடுறது ஈஸி. அன்றைக்கி அது ஸ்பைடர் எவ்வளோ கிட்ட இருந்ததுன்னு அதனால நம்ம கஷ்டப்படுறோம். அது அங்கே பக்கத்துலேயே இருக்குது. போட்டுட்டு போவாது அப்படியே இது அடித்தாங்க. இதுக்கப்புறம் அடி வாங்கணும் பிரச்சனை இல்லை ராசா. போயா நந்துக்கா ஃபாஸ்ட் கேம் பிளே ஆம்பட்டுட்டேன்.
ஓகே ஓகே கைஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த ஷாட்கன் தொல்லை இதுலேயே இந்த கடைசி அடிக்கணுமா? திருப்பி கீழே போனோம். கொண்டையாத நீ மறப்பியா? ஷார்ட் கண்ணை விட்டு வருவார் தலைவலி. ஏறு பாடி கிளட்டு கிளம்பி. வணக்கம் ப்ரோ. யாரோ ஒரு பொண்ணு வந்தாங்க. யாராவது அத்தை பொண்ணா? இன்னும் பக்கத்தில் இருப்பாங்க. வீடு பக்கத்தில் சொன்னேன். நான் ஏதோ நீங்கள் ஃபோனில் பேசுறீங்களா தூரமாக இருக்கீங்களோன்னு நினச்சேன். Happens. Sometimes happens. எங்க வச்சிருக்கு போட் எஸ்கேப் மனமா பண்ணியிருந்தாலும் முடிஞ்சிச்சு. இன்னத்துக்கு பேர் 3 தடவை பண்ணிருக்க மாதிரி போட் அங்கே வச்சிருக்கான் பேரு. ஃபஸ்ட்டு டக்டே பெற்று சொருக வேணும். போட் வீல தூக்கி எங்கே வச்சிருக்கான் பார்த்தியா போயிட்டே வேணா மூடில் அவனுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் மூடில் அங்கே போய் சமாளிக்கணும். அப்போ வைப்பான் பாரு போட் வீல் அங்கே கரெக்டாக ஹெலிகாப்டர் பக்கத்தில் இதாக போயிடுச்சு. ஏண்டா ஹெலிகாப்டருக்கு எல்லாம் கண்டுபிடிச்சா இப்போ தான் நீட்டுவே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஊற்றா என்ன நல்லா தான் ஊற்றணும். இந்தா வச்சுக்கோ. கீழே தூக்கி போகிறா எங்கே பண்ணுவோம்? நம்ம போய் குடிக்கலாமா? சார் இருட்டா இருக்குது. ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம். கிளைமேட் மாதிரி ஏதாச்சும் வச்சு கிராணி பீரியட் வச்சாங்க ஸ்டார்ஸ் போட்டு தான் கைஸ் தாபிதாச்சு. டே 1 மாஸ்க் காட்டுறோம் காமிச்சியாச்சு. ஒரு வாட்டியும் சாவலை. அதுவும் ஹார்ட் மோடு. இதுதான் இன்னும் பெரிய ஹைலைட். டோரை தாண்டி போயிட்டு பாய் பாய். ஆனால் ஓடி செட்டு ஸ்டேட்டஸ் வச்சு ஷார்ட்ஸுக்கு கண்டென்ட் கிடச்சிருக்கும். இதை கூட போட்டுக்கோ. எத்தனையோ பேர் போட்டாங்க இதெல்லாம். நம்ம சேனல் பார்க்கலாம். நம்ம ஸ்பெஷலில் நம்ம போட்டு தானே ஆகணும். கரெக்ட் தான். ஓகே கைஸ் ஹார்ட் மோடு இன்னும் நம்ம டோர் எஸ்கேப் மட்டும் முடிக்கணும். நல்லா வரல. ஆமாம் ஆக்சுவலி நாங்கள் லைவ் பண்ணோம். அது டோர் எஸ்கேப் முடிச்சிட்டோம். பட் கிளாரிட்டி அந்தளவுக்கு இல்லை. ஸோ நம்ம அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் எஸ்கேப் முடிச்சிடலாம். ஓகே கைஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப சப்போர்ட்டாகவும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். மறுபடியும் ரேப் பாடுறாரு அடிச்சு ஒன்று சாவடிப்பா பாரு. ஓகே கைஸ் பாய் பாய்.